விருதுநகர்ல ஒரு பட்டாசு ஃபேக்டரி தீப்பிடிச்சு எரிஞ்சு 21 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல பட்டாசு ஃபேக்டரிங்க வெடிக்கிறதும் பல பேர் உயிரிழக்கிறதுமே வாடிக்கையாயிடுச்சு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. விருதுநகர்ல கட்டுனார்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல பட்டாசு தயாரிக்கிற ஆலை ஒண்ணு இருக்குது. இந்த பட்டாசு ஆலையில இன்னைக்கு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த பட்டாசு ஆலையில மொத்தமா 30 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. முதல்ல 3 பேர் உயிரிழந்தாங்க, 5 பேர் உயிரிழந்தாங்க, இப்போ 21 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த 30 பேர்ல 6 பேர் மட்டுமே காயங்களோட தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வெடி விபத்துக்கு அதிக வெயில் மட்டும் தான் காரணம், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாதுன்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெடி விபத்துல அந்த பட்டாசு ஃபேக்டரியில இருக்கிற 3 அறைகள் கம்ப்ளீட்டாவே டேமேஜ் ஆகி தரமட்டமா இருக்குங்க. மட்டும் இல்லாம இந்த பட்டாசு ஆலையில ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வெடிகளையும் வெடி மருந்துகளையும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே அங்க பறிப்போன 21 உயிர்களை நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குங்க. கடவுளேன்னு இதுக்கு மேல எந்த உயிரும் அங்க போக கூடாது, போயிருக்காது அப்படின்னு நம்புவோம், பிரார்த்தனையும் பண்ணுவோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், வருஷம் வருஷம் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பட்டாசு ஆலை வெடிக்குது, பல உயிர்கள் பறிப்போகுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்றது தான் என்னோட ஆதங்கமே. சரி மக்களே, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வெயில் காலத்துல இந்த மாதிரி பட்டாசு ஆலைகள்ல தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.